வணக்கம். இன்றைய தம்பதிகள் ஆகாப், யேசபேல். ஆகாப், Israelite king, God of Israel. Jezebel, Sidonian woman, worshipping Baal. Ahab, evil kings in Israel's history. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 30வது வசனம். உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். 31வது வசனம். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற்போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி யேசபேலை விவாகம் பண்ணினதுமல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு 32வது வசனம். தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். 33வது வசனம். ஆகாப் ஒரு விக்கிரகத்தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களெல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். இஸ்ரவேலை ஆண்ட ராஜாக்கள் 19 விக்கிரகத்திலும் விபச்சாரத்திலும் விழுந்து கிடந்தார்கள். 1 ராஜாக்கள் 18:4. யேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது உபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். 1 ராஜாக்கள் 22:37. அப்படியே ராஜா இறந்த பின்பு சமாரியாவுக்கு கொண்டு வரப்பட்டான். ராஜாவை சமாரியாவில் அடக்கம் பண்ணினார்கள். ஆகாப் போரில் இறந்தவுடன் அவனை அடக்கம் பண்ணினார்கள் சமாரியாவில். 38. அந்த இரதத்தையும் அவனுடைய கவசத்தையும் சமாரியாவின் குளத்திலே கழுவுகிற போது கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே நாய்கள் அவன் இரத்தத்தை நக்கினது. ஆகாபின் மரணம் மகா கேவலமானது. 1 ராஜாக்கள் 21:23. யேசபேலை குறித்து கர்த்தர், நாய்கள் யேசபேலை இஸ்ரேலின் மதில் அருகே தின்னும். 24வது வசனம். ஆகாபின் சந்ததியில் பட்டணத்தில் சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாய்கிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். 25. தன் மனைவியாகிய யேசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல் ஒருவனும் இல்லை. There was no one like Ahab who sold himself to do the wickedness in the sight of the Lord, because Jezebel his wife stirred him up. 2 ராஜாக்கள் 9:33. அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான்.
அப்படி அவளை கீழே தள்ளினதினால் மேல் மாடியிலிருந்து யேசபேலை கீழே தள்ளிவிடுகிறார்கள். அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்து கொண்டு 34 உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு, நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள், அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்றான். 35 அவர்கள் அவளை அடக்கம் பண்ண போகிற போது, யேசபேலை அடக்கம் பண்ண போகிற போது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளையும் அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. 36வது வசனம். ஆகையால் அவர்கள் திரும்பி வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை, இஸ்ரேலின் நிலத்திலே நாய்கள் யேசபேலின் மாமிசத்தை தின்னும் என்றும். 37வது வசனம். இன்னது யேசபேல் என்று சொல்லக்கூடாதபடிக்கு யேசபேலின் பிரேதம் இஸ்ரேலின் நிலத்திலே வயல்வெளியின் மேல் போடும் எருவை போல ஆகும் என்று சொன்னாரே என்றான். யேசபேல் மரணம் பரிதாபம். ஆகாபின் மரணம் மகா கேவலம். யேசபேலின் மரணம் பரிதாபம். 1 ராஜாக்கள் 16:29. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 38ஆம் வருஷத்தில் உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவில் இஸ்ரவேலின் மேல் 22 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். Ahab the son of Umri became king over Israel. He reigned over Israel in Samaria 22 years. 22 வருஷங்கள் 10 கோத்திரம் உள்ள இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஆண்டவர் இரக்கமாக கொடுத்த இந்த ஆகாப் ஆண்டவருக்கு உண்மை இல்லாதபடி, நேர்மை இல்லாதபடி, ஆண்டவருக்கு விரோதமாக துரோகமாக விக்கிரக வழிபாட்டனாக மாறிவிட்டான். ஆகாப் அந்நிய தேசத்தில் பெண்ணெடுத்து இஸ்ரவேலுக்கு சாபமாகி அழிந்து போனான். யேசபேல் அந்நிய கடவுளை வழிபடுகிறவள். இஸ்ரவேலின் தேவனுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் எதிராக செயல்பட்டவள். துன்மார்க்க வாழ்க்கைக்கு துணை போனவர்கள். பாகாலுக்கு பலிபீடம் கட்டி தூபம் காட்டின துரோகிகள். கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்பை, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போன தம்பதிகள். அந்நிய நுகத்தில் பூட்டாதிருப்பாயாக. விக்கிரகத்தை வழிபடக்கூடிய, பாகாலை வழிபடக்கூடிய சீதோனிய தேசத்தினுடைய பெண்ணை இச்சை ரோகத்திற்காக அவளுடைய அழகிலே மயங்கி இஸ்ரவேலின் தேவனுக்கு எதிராக அவளை திருமணம் செய்தது மிகப்பெரிய பாவம். இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளை அழித்து போட்டான் ஐயா. 22 வருடங்கள் இஸ்ரவேலுக்கு பாவமாய் சாபமாய் வாழ்ந்த ஆகாப். சிந்தித்து பாருங்கள். உலகம் இருக்கிற வரைக்கு ஆகாபும் யேசபேலும் அவலட்சணத்திற்கு அடையாளமாக, சாத்தானுடைய பிரதிநிதிகளாக,
ஆண்டின் ஆரம்பத்தில் தம்பதிகளாக தற்பரிசோதனை செய்து நாம் பார்ப்போம். ஆண்டின் ஆரம்பத்தில் தம்பதிகளாக தற்பரிசோதனை செய்து நாம் பார்ப்போம். மாய்மாலமான வாழ்விலிருந்து முதலாவது வெளியே வாருங்கள். மாய்மாலமான வாழ்விலிருந்து முதலாவது வெளியே வாருங்கள். பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி என்று முகமுடி போட்டு, வேஷம் போட்டு, கோஷம் போட்டு அலையும் போலி வாழ்க்கையை விட்டு வெளியே வாருங்கள். கிறிஸ்தவர்களுக்கென்று சில ஒழுங்கை செய்துவிட்டால் பரலோகம் போவோம் என்று தப்பான அபிப்பிராயத்திலிருந்து தப்பித்து வாழுங்கள். கிறிஸ்தவர்களுக்கென்ற சில ஒழுங்கை செய்துவிட்டால் பரலோகம் போவோம் என்று தப்பான அபிப்பிராயத்தில் தப்பித்து வாழுங்கள். ஈசாக்கு ரெபேக்காள் தங்க தம்பதிகள், கோல்டன் கப்புள். அக்கில்லா பிரிஸ்கில்லாள் சுவிசேஷ தம்பதிகள், காஸ்பல் கப்புள். ஆகாப் ஏசபேல் சபிக்கப்பட்ட தம்பதிகள், கர்ஸ்டு கப்புள். சத்தியத்தின்படி வாழும் தம்பதிகளாக வாழ்ந்து நித்தியத்திற்காக போக ஜெபிப்போமா? அடுத்த புதன்கிழமை இன்னொரு தம்பதிகளோடு உங்களை சந்திக்கிறோம். ஆமேன். அல்லேலுயா.